தனியார் கால் டாக்ஸி ஓட்டுநரால் மிரட்டப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்று அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டதாக மன உளைச்சலுடன் பெண் ஒருவர் எழுதிய ஃபேஸ்புக் பதிவு சமூக வலைத்தளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. நடந்தது என்ன பார்க்கலாம். கடந்த 9ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் இருந்து வளசரவாக்கம் செல்வதற்காக தனியார் கால் டாக்ஸி நிறுவனத்தில் வாடகை கார் பதிவு செய்திருந்தார் விலாசினி என்கிற பதிப்பாளர். நிம்மதியாக வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்த விலாசினிக்கு அன்றைய தினம் கிடைத்தது மன உளைச்சலே. ஒரு அரௌண்ட் 9:15 இருக்கும். கேபில் ஏறின உடனே அந்த இடத்துலையே அந்த மருதீஸ்வரர் கோவில் அந்த டைடல் பார்க் இடத்துலையே கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டிகிட்டு இருந்தான். ஸ்பீடாக போகாதீங்கன்னு சொன்னதுக்கு பதிலே சொல்லலை. அண்ட் அகெயின் அந்த மத்திய கைலாஷ் தாண்டி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃப்ளைஓவரில் ஏறி இறங்கும்பொழுது ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. அப்போ நான் திரும்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஸ்பீடாக போகாதீங்க, இது வந்து அன்யூஷுவலாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு நான் நிறைய சவாரி பார்க்கணும், இதுக்கு மேலே ஸ்லோவாக ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் அங்கேயே பேசிட்டு நீ பின்னாடி யாரோடையாவது வந்துக்கோன்னு இறக்கி விட்டுட்டோம். வாடகை காரிலிருந்து இறங்கி சென்ற தம்மை கழுத்து அறுத்து விடுவேன் என்று கார் ஓட்டுநர் மிரட்டியதாகவும் விலாசினி குற்றம் சாட்டுகிறார். அவர் ரொம்ப கிட்டக்கு திரும்பவும் பைசா யாரை கொடுப்பாங்க அப்படின்னு மரியாதை இல்லாமல் கேட்டால் நான் சொன்னேன், இல்லை நீ ஓலாவில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, நீ அங்கேயே பார்த்துக்கோ, ஏன்னா நான் இறங்கல காரை விட்டு நீ தான் இறக்கினது, ஸோ நீ ஓலாவில் பேசிக்கோன்னதுக்கு பைசா கொடுக்கலன்னா கழுத்து அறுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது கேட்ட உடனே. ஏன்னா அது கையில் எதுவும் வெப்பன் வச்சுருக்கானா என்னன்னு என்னால் பார்க்க முடியல. கொஞ்சம் அறகுறை இருட்டுதாங்க. ஸோ கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. ஆனாலும் பயந்து இது பண்ணக்கூடாது, நீ என்ன அப்படிலாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தப்பிக்க முடியாது, நான் போலீஸ்க்கு போகிறேன்னா அந்த ஆட்டோவில் ஏறிட்டே நான் சொன்னேன்னா பார்க்குறியா கழுத்து இருக்க எவ்வளோ நேரம் ஆகும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு கம் க்ளோஸ். ஓட்டுநரின் மிரட்டல் குறித்து ரோந்து பணியில் இருந்த காவலர்களிடம் புகார் அளிக்க சென்ற போது நந்தம்பாக்கம் காவல் நிலையம் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து கிண்டி செல்லுமாறும் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் விலாசினி கூறுகிறார். சம்பவம் நடைபெற்ற அன்று விலாசினி இது குறித்து எழுதிய முகநூல் பதிவு பல நூறு பேரால் பகிரப்பட்டுள்ளது. சமூக வலைதள பயனாளர்கள் விலாசினிக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட ஓட்டுநரின் மீதும் கால் டாக்ஸி நிறுவனத்தின் மீதும் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பது தீர்வு தராது என்று தயக்கம் காட்டுகிறார் விலாசினி. அதுவும் அந்த விமன்கிற அந்த ஒரு டேக்கிங் ஃபார் கிராண்டட் அது நிச்சயமாக நான் பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் ஹிம் டு பி பனிஷ்ட் லீகலி. ஆனால் ஓலாவே ஆக்ஷன் எடுக்க தயாராக இல்லாதங்கும்போது ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு சிஸ்டமை எதிர்த்து போலீஸ் கிட்ட போயிட்டு இது எவ்வளோ நாள் ஃபைட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் திஸ் இஸ் நாட் சம்திங் ஹேப்பனிங் ஒன்லி டு மீ. எல்லா நான் எனக்கு இதை போஸ்ட் பண்ண எஃபியில் ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் எவ்ரிபடி வாஸ் ஷேரிங் தேர் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஓலா. அண்ட் சில விமனே எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஆல்சோ குட் எக்ஸ்பீரியன்சஸ், எனக்கும் குட் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு. பட் தட் நீட் நாட் பி கன்சிடர்ட் அட் திஸ் பாயிண்ட். ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன்கள் மூலமாக கால் டாக்ஸி பயணம் மேற்கொள்வது பெண்களுக்கு பாதுகாப்பானது என்பது இன்றைய பரவலான நம்பிக்கை. ஆனால் விலாசினிக்கு ஏற்பட்ட இந்த கசப்பான அனுபவமும் தவறு செய்த ஓட்டுநர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கால் டாக்ஸி நிறுவனம் காட்டும் தயக்கமும் இரவு நேரங்களில் இது போன்ற டாக்ஸி பயணங்களை மேற்கொள்ளும் பெண்களுக்கு அச்சத்தையே ஏற்படுத்தும் என்பது சமூக வலைதள பயனாளர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக கணேஷ்.